நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். நடிகர் கமலஹாசன் அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகி வருவது அவரது ரசிகர்களையும் சினிமா ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அடுத்தடுத்து மாஸ் காட்டி வராரு. கமல், லோகேஷ் கனராஜ் கூட்டணியில் வெளியான விக்ரம் படம் இண்டஸ்ட்ரியில் ஹிட் எடுத்த நிலையில் அடுத்தடுத்து படங்களில் உற்சாகமாக கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு புறம் சிவகார்த்திகேயனின் SK21 மற்றும் சிம்புவின் STR48 படங்களை அடுத்தடுத்து தயாரிக்க முன் வந்திருக்காரு. இதில் சிவகார்த்திகேயனின் SK21 படத்தின் ஷூட்டிங் விரைவில் நிறைவடைய இருக்கு. STR48 படத்தின் ஷூட்டிங் இம்மாதம் துவங்க இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நேற்றைய தினம் வெளியாகி ரசிகர்களை மிரட்டி இருக்கு. நடிகராகவும் அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு கமலஹாசன். சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 படங்கள் நடிச்சிருக்க கமலஹாசன் பிரபாஸோட இணைந்து கல்கி 2898 AD படத்துலையும் அவருக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. அடுத்ததா வினோத் இயக்கத்தில் KH233 படத்தில் அவர் இணைய உள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது அந்த படம் கைவிடப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. அடுத்ததா இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் தன்னோட KH234 படத்தில் ஷூட்டிங்கில் இணைஞ்சிருக்காரு. தக் லைஃப் படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங்கில் கமல்ஹாசன், ஜோஜோ ஜார்ஜ் போன்றவங்க இணைஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில் படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் சைபீரியா உள்ளிட்ட நாடுகளில் நடக்க இருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. படத்தில் கமல் கூட த்ரிஷா, துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, கௌதம் கார்த்திக் உள்ளிட்டவர்களும் லீட் கேரக்டரில் நடிக்க இருக்காங்க. இதனிடையே கமலின் அடுத்த படம் குறித்த தகவலும் தற்போது வெளியாயிருக்கு. அடுத்ததா இயக்குனர் பா. ரஞ்சித்தின் இயக்கத்தில் கமல்ஹாசன் இணைய உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமே தயாரிக்க இருக்கதாகவும் சொல்லப்படுது. கேங்ஸ்டர் மற்றும் அரசியலை கதைக்களமாக கொண்டு மதுரையை சார்ந்து இந்த படம் உருவாக்க இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. தற்போது வினோத்துடனான KH233 படம் டிராப் ஆகியுள்ள நிலையில் பா. ரஞ்சித்துடனான இந்த படம் KH233 படமாக உள்ளதாகவும் சொல்லப்படுது. இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படங்களை தொடர்ந்து அடுத்ததா அட்லி மற்றும் லோகேஷ் கனராஜ் இயக்கத்திலும் கமல்ஹாசன் இணைய உள்ளதாக சொல்லப்படுது. இதனிடையே நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி அவர் பணியாற்றி வர்றாரு. இயக்குனர் பா. ரஞ்சித்தும் தங்கலான் படத்தை தொடர்ந்து சார்பேட்டா 2, கார்த்தியோட ஒரு படம், பாலிவுட்டில் ஒரு படம், சூர்யாவோட ஒரு படம் என பிஸியாக பணியாற்றி வர்றதும் குறிப்பிடத்தக்கது. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.